வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பன்னீர்ல நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இது அப்படியே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அடுத்ததா பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து இந்த தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்க, முக்கால் பாதி வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். அடுத்ததா பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பன்னீரை மசாலா இல்லாமல் இந்த பேனில் சேர்த்துக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை நம்ம நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததா பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ அதே பாத்திரத்துல கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமா இதுல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்மளோட மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். பாருங்க, மசாலா நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேல நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம்.
கடைசியாக இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இது மேலே மூடி வச்சு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி. சாதம் உடைஞ்சிராம அடியில இருந்து நம்ம லைட்டாக இதை கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பன்னீர் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சூடாக பரிமாறலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.